ஹே கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி வண்டியை பார்த்திங்கன்னா வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் விடுறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த வாட்டர் சர்வீஸ் விடக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வண்டியை வாட்டர் சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது நான் மற்ற இடத்துல வண்டி வாட்டர் சர்வீஸ் விட போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பேன். பட் இந்த இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த தம்பி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக எனக்கு வாட்டர் சர்வீஸ் அப்படின்றது பண்ணி கொடுத்தாரு அவர். சர்வீஸ் சென்டரில் விட்டால் கூட ஏதோ கடமைக்குன்னு வந்துட்டு வேலை பார்த்துட்டு விட்டுருவாங்க. ஏன்னா சர்வீஸ் சென்டரில் நான் ஒரு தடவை சர்வீஸ் விட்டுட்டு ஐயோ தலைவலியாச்சு. 2 சர்வீஸ் விட்டேன். 2 சர்வீஸுமே நம்ம வீட்டில் கழுவுனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தாங்க கழுவிருந்தாங்க. அப்புறம் தம்பிகிட்ட சொன்னேன், கொஞ்சம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கவலையும் படாதீங்கண்ணே, நான் உங்களுக்கு பக்காவாக க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் வண்டியை வாட்டர் சர்வீஸ் விட போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கவனிங்க. அதாவது அந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அந்த பைப்பில் தண்ணி வேகமாக வருதுல்ற, அதில் அவங்க வந்து கை வச்சு அதனுடைய ப்ரெஷரை வந்து குறைப்பாங்க, வேகத்தை குறைப்பாங்க. கையில் வந்துட்டு ஒரு இது மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு துணி மாதிரி சுற்றிக்கிட்டு தான் அதை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். உங்கள் வண்டியில் டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் அந்த பெயிண்ட்லலாம் அடிக்கிற மாதிரி விட்டீங்க அப்படின்னா அப்போ கம்பல்சரி அந்த பெயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உறிஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா எனக்கு லைட் கிட்ட பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அந்த பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே உறிஞ்சிக்கிட்டு வந்துருச்சு இவங்க அடித்த ஃபோர்ஸில். இவங்கன்னா இந்த தம்பி கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் கம்பெனி சர்வீஸ் விடக்குள்ள இந்த வேலையை வந்துட்டு பார்த்து வச்சுட்டாங்க. அப்புறமேட்டுக்கு ரொம்ப வண்டியை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இந்த தம்பி என்ன பண்ணுறாருனா, ஒரு நல்ல துணி புது துணியாகவே எடுத்துட்டார். நான் சொன்ன உடனே இந்த மாதிரிலாம் இருக்குதுப்பா, கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க, ரொம்ப கஷ்டமாக போச்சு, வண்டி புது வண்டியில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் நல்ல புது துணியாக எடுத்து அந்த துணியை க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி அடித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ தான் நம்ம கழுவிட்டுருக்கோலே பார்த்திங்கன்னா நிறையா வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எலும்பு கூடு மாதிரி வந்துட்டு கழட்டிலாம் கொண்டு வந்து சர்வீஸ்க்காக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே சமயம் அந்த உள்ரெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை திறந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக அடிக்க சொல்லாதீங்க. ஏன்னா அது ஒயர் கிட்டில் போகிறதுக்கு இல்லை வந்துட்டு அந்த டேங்க் ஓரெல்லாம் கொஞ்சம் வேகமாக அடிங்கன்னு சொல்கிறது. அப்படி இல்லைன்னா அந்த லைட் அந்த இன்ஃபோடைன்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, டிஸ்பிளே சிஸ்டம், அதில் வந்துட்டு வேகமாக ப்ரெஷர் அடிங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் சைலன்சருக்குள்ளே தண்ணி போகுதான்றதை கிட்டே இருந்து பார்த்துக்கோங்க. அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, சைலன்சரில் தண்ணி போகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிவிடுங்க. இதை மட்டும் எனக்கு நான் சொல்லிவிட்டேன், நான் மேலால் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அந்த தம்பி கரெக்டாக அழகாக மேலால் அடித்தார். நீங்கள் எல்லாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த சுவிட்ச் லைன்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு ஏர் வந்துட்டு அடிக்கணும். கம்பல்சரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏர் அடிக்காமல் விட்டுட்டீங்கன்றத பட்சத்தில் அது வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. நம்ம கரண்ட்டு மாதிரி டைரெக்டாக உடனே எதுவும் ஆகாது. கொஞ்ச நாள் போக போக அது அப்படியே மெல்ட் ஆக வந்துட்டு ஆரம்பிக்கும். ஏன்னா இது வோல்டேஜ் அப்படின்றது 12 வோல்டேஜ் தான், பெருசாக இப்போ உள்ளே போக போகிறதில்ல கரண்ட்டு. அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்து வாட்டரோட அந்த தண்ணி உள்ளே போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த சுவிட்ச் பாக்ஸ் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஏர் அடிக்க சொல்லுங்கள். சர்வீஸ் விடக்குள்ளையே தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. அதற்கு அடுத்தது இந்த வெள்ளை கலரில் அடிக்கிறாங்க பார்த்திங்களா, ஷைனிங்கில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைன்னா அடிங்க, இல்லைன்னா அடிக்காதீங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் போக போகிறீங்க, வண்டி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குன்னா நீங்கள் அதை அடிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு மண் அப்சர்வ் பண்ணோம். அண்ட் அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பீச் பக்கம் இருக்கிறதுனால இது அடிக்கிறதுனால ஒரு சில துருக்கரைகள் வந்துட்டு இருக்காது. அதனால் இது நான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். சரி, ஓகே. ஒரு சில நண்பர்கள் வண்டியை பற்றி கேட்டிருந்தீங்க, இந்த காரை பற்றியும் கேட்டிருந்தீங்க, பைக்கை பற்றியும் கேட்டிருந்தீங்க. கூடிய சீக்கிரம் என்னுடைய 6 மாதம் 7 மாதத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸையும், பைக்கில் எனக்கு வந்து ஒரு 8 மாதம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த பைக்கிலையும். இது எடுக்கலாமா இல்லை என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவாக கூடிய சீக்கிரம் மேக் பண்ணி கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். பாய்.